வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு சொல்றீங்க, மீண்டும் அது போல பண்ண போறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து எப்படி வேணா நாங்க சொல்லலாம். நான் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ வச்சிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கணும், நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். அதுக்காக என்கொயரி போயிருக்கு. அதனால தான் சிபிஐ அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சார், இப்போ கொளத்தூர்ல வந்து முதல்வர்களுக்கு கூட்டம் வரல, எங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்றீங்க. மக்கள் கூட்டம் நீங்க லைவ் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற காட்சி இருக்குது. நீங்க தாவேகா கூட தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நிறைய கற்பனையில பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி லைவ் பாருங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். யாருக்கு கூட்டம் அதிகமா வருது? ஸ்டாலின் இல்ல நான் மதிப்பு அது குறைச்சி மதிப்பு இருக்காது, அர்த்தம் கிடையாது. முக ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோல காவல்துறை 1000-2000 பேர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு டென்ஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு டெப்தான கிரௌட் வந்து அங்க வரதில்லை. இதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து குறைச்சி மதிப்புன்னு சொல்ல, டெப்தான கிரௌட் வராதும் பொழுது ஒரு 2000 போலீஸை போட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு 10 அடிக்கு போலீஸை நிப்பாட்டுறீங்கல்ல, அதே மாதிரி டெப்தான கிரௌடு வந்து இன்னொரு தலைவருக்கு வரும்போது அது எங்க தலைவர் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு பிரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் இல்ல அவர் இன்றைக்கு முதல்வர் கிடையாது, காப்பந்து முதல்வர். இன்றைக்கு அவர் ஒரு வேட்பாளர் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க 234 வேட்பாளருக்கும் இன்னைக்கு ஒரே சட்டம் தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வழி நடத்தணும், எல்லா கட்சிக்கும் மக்களுடைய சந்திப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஹையான கிரௌட் எங்க வருது, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரீட்ல வரும், இதெல்லாம் வந்து ஜென்ரலா இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி மீட்டிங் வரும் பொழுது எந்த அளவுக்கு ஹை இன்டென்சி கிரௌட், அதாவது ஹை இன்டென்சி கிரௌட்னு சொல்லுவோம். 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பெரம்பூர்ல இருந்து அங்க வரதுக்குள்ள 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்துருக்க முடியும். ஏன் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு? அதுதான் ஹை இன்டென்சி கிரௌட், அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஹை இன்டென்சி கிரௌட். இது வந்து உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இவர் வந்தா என்ன மாதிரி வரும். அப்ப பிளான் வந்து பெரம்பூர்ல பக்காவா இருந்துச்சு, அதுதான் சொல்ல வரேன். ஆனா கொளத்தூர்ல இல்ல. இதுதான் வந்து திட்டமிட்ட சதிங்கிற. இதை வந்து வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கு, மீடியா ஃபுட்டேஜ்ல இருக்கு, மக்களுக்கு தெரியும். கொளத்தூர் மக்கள் இதை இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பா இது வந்து அவருக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக திரும்புங்கிறத என்னுடைய பதிவு. ஒரு நிமிஷம் அனுமதி இல்ல. அதாவது நீங்க ரூலை புரிஞ்சுக்கணும். 48 days அப்புறம் தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிற 22 நாள்ல நீங்க பர்மிஷன் வந்து ஆப்ல பர்மிஷன் இல்லை, ரூல்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. பர்மிஷன் ஆப்ல, அதுதான் சொல்றேன். என்ன கேள்வி கேட்க சொல்றேன். எந்த இடத்துல ஆப் ஒரு தொகுதியில, ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஆர்ஓ வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஓ வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ஓசி வாங்குவாங்க. இதை பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப போலீஸ் என்ஓசி வாங்கணும்னா டிவிகேக்கு முன்னாடி எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுத்தீங்க, டிவிகேக்கு மட்டும் போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்க டிலே பண்ணுது. மித்த எல்லா கட்சிக்கும் என்ஓசி டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து நாங்க ஆப்ல பண்ணி தான் நாங்க பர்மிஷன் வாங்கணும். வாங்காமலாம் இல்லை. 3000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்கன்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் எந்த கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டு உடனே அங்க இருக்கவங்க யார் பர்மிஷன் பேசுவாங்க, இல்லைங்க இந்த இடத்துக்கு பதிலாக அந்த இடத்துல உடனே கொடுத்துருவாங்க. மித்த எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் காவல்துறை என்ஓசி கொடுக்கலன்னா ஆர்ஓ கொடுக்க முடியாது. ஆர்ஓ ஸ்ட்ரைட்டா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ வந்து காவல்துறையோட என்ஓசி இல்லாம, அப்ப காவல்துறை இன்னைக்கும் ஷிஃப்ட் பண்ணாம இருக்கிறனாலதான் வேணுக்குன்னு திருப்பி டிவிகே பர்மிஷன் கூட இழுத்தரிக்கப்படுது. நாங்க முறையிட்ட பிறகு எனக்கு ஆர்ஓ வந்து டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க. எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல இப்ப டிலே கிடையாது. அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேராக கமிஷனர் பார்த்து வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துட்டு வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு தமிழ்நாடு முழுசு அப்ரூவ் கிடைக்குது. ஆனால் பிரச்சனை எந்த இடத்துல ஹை இன்டென்சிவ் கிரௌடு வந்து வருதோ அந்த சாலைகளை பெரம்பூர்ல எவ்வளவு அழகா அன்னைக்கு நைட்டு உட்காந்து காவல்துறை உட்காந்து பிளாக் பண்ணி பேசினாங்களோ அது மாதிரி கொளத்தூர்ல நீ நடக்கல. இன்னைக்கு மக்கள் பயங்கரமான அவதியானாங்க. அதுக்காக தான் நாங்கள் கேம்பெயினை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு போகணுங்கிறத பதிவு பண்றோம். எல்லா அரசியலையும் நான் ஒன்று தான் கேட்கிறேன். ஐயா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்று கேட்கிறேன், எதிர்கட்சியில கேட்கிறேன். நம்மளுடைய அரசியலுடைய ஃபைட்டு ஜனநாயக பூர்வமா நம்ம வந்து மேடையில பேசுவோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம், நல்லது சொல்லுவோம், நீங்க என்ன தவறு செஞ்சீங்க நாங்க சொல்ல போறோம், அவ்வளவுதான் நம்ம ஃபைட்டு. ஆனால் மக்களுடைய பாதுகாப்புக்கு
நம்ம எல்லோரும் சேர்ந்து உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறது தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோள், திமுக காரங்களுடைய வேண்டுகோள். இந்த 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 நெருப்பு விளையாட்டை மக்கள் கிட்ட விளையாட வேணாங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அவ்வளவுதான் நான் பேசுறேன் தவிர இதுல வந்து யாரையும் தாக்குறதுக்கு நான் பேச வரல. நெக்ஸ்ட் இல்ல மாத்தி போலீசார்கள் வந்து அலட்சியமாக தான் இந்த செயல்பட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரசிகர், அதாவது இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட முக்கியமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய விஜய் அவர்கள் வருது ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்னு 2 நாள்ன்றது அவசியம் படாது இல்லையா? ஏன்னா கூட்டங்கள் அதிகமா, ரசிகர் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் தவிர்த்து கட்சிகளோடு சார்ந்த கூட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்க போறது கிடையாது. ஏன் வந்து 2 நாட்கள் அதுக்கு முன்னாடி ஒரு அனுமதி தமிழ்நாட்டுல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எல்லா கட்சியும் இந்த 4 நாளா தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போகும். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணாதான் ஆர்ஓ கண்ட்ரோல்ல போகும். ஆர்ஓ வந்த பிறகு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகணும், அவங்க ஏரியாவில் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் பர்மிஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இது யாரும் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி திட்டமிட்டு பண்ண முடியாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு 21 நாள் இருக்குது. அதில் பர்மிஷன் வந்து கரெக்டாக எல்லா கட்சியும் என்ன வாங்குறாங்களோ, இதே அதிமுக எப்போ பர்மிஷன் வாங்கினாங்க? 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. நாளான்னைக்கு ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கி தான் வாங்கியிருப்பாங்க. 234 தொகுதிக்கு 234 ஆர்வம் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பர்மிஷன் ரூட்டு போடும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர் 2 நாள் முன்னாடி, இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்து அடுத்த 10 நாள் கழிச்சு போகிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இப்போ நாங்கள் 2 நாள் போடுறோம். ஸோ பர்மிஷன் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்றது மக்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. அந்த காவல்துறை இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் கொஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் அதிகமாக இருக்கு. ஒரு நல்ல ஆர்வ சொல்றதை காவல்துறை கேட்கறது இல்லை. இது ஆர்வவை எங்ககிட்ட பதிவு பண்றாங்க. இதை நாங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சொல்றோம். நாளைக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் சொல்லுவோங்கிறது எங்களுடைய பதிவு. இல்ல அதை நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், ஒரு அதிகாரியுடைய பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அது வந்து நாங்கள் வந்து கரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நாங்கள் வந்து எங்களோட லெட்டரில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பதிவு பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.